இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரியல் பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அது பார்த்தீங்கன்னா, ரோகிணிய தான் காமிக்கிறாங்க. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்ல இல்லையா? மெடிசன்லாம் குடுத்து பார்ப்பாங்க. அப்போ கூட அவனுக்கு ஃபீவர் குறையவே குறையாது. மீனாவையும், முத்துவையும் பார்க்கணும்னு சொல்லி அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பான். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, "குழந்தை இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கான்டி, நீ என்ன மாத்திரை குடுத்தாலும் அவனுக்கு சரியாகாது. நீ ஒரு தடவ மீனாவையும், முத்துவையும் வர சொல்லி பார்க்க சொல்லுன்ற" மாரி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ரோகிணி சொல்வாங்க, "முதல்ல மனோஜ் கிட்டேருந்து என்ன பிரிக்கிறதே அவங்க தான். நான் கூப்பிட்டா எப்படி அவங்க வருவாங்க?" அப்படின்ற மாரி, அவங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்கன்ற மாரி வ ரோகிணி சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப அவ சொல்லுவா, "இப்ப நீ என்ன மெடிசின் குடுத்தாலும்" அவங்க அம்மா சொல்வாங்க, "இப்ப நீ என்ன மெடிசின் குடுத்தாலும் வந்து அவனுக்கு சரியாகாது. நீ வந்து அவங்கள பார்க்க வச்சினா தான் ஓரளவுக்கு அவன் கொஞ்சம் கிளியர் ஆயி வருவான்." அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், இவ என்ன பண்ணுவா கோவமா, "முதல்ல நீ சாப்பிட்டியா? போய் நீ சாப்பிடு போ." அப்படின்ற மாரி கோவமா அவங்க அம்மாவ விரட்டி விட்டுருவா ரோகிணி. அதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணாமலை வந்து எல்லாரையும் கூப்பிடுறாரு. முத்து வந்து ஆல்ரெடி ஹால்ல தான் உட்காந்துருப்பாரு. அவங்க அம்மா, மனோஜ், ரவி எல்லாரையும் கூப்பிடுறாரு, மீனாவெல்லாம். கூப்பிட்டு உட்காத்த வச்சு பேசுறாரு. இந்த மாரி வந்து, "நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். எல்லாத்துக்கும் நீங்க வந்து என் முடிவுக்கு கட்டுப்பட்டுருக்கீங்க. அந்த மாரி நெனச்சு இப்ப நான் ஒரு முடிவு சொல்றேன். அத எல்லாரும் ஏத்துக்கணுன்ற" மாரி சொல்வாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து மனோஜ வந்து ஹால்ல படுக்க சொல்ல போறேன். மனோஜ் ரூம வந்து முத்துக்கோ, மீனாக்கோ குடுக்க போறேன்ற மாரி சொன்னோனே, இவங்களுக்கு கோவம் வந்துரும். யாருக்கு இந்த முத்து அம்மா ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு வந்து கோவம் வந்துரும். விஜயாக்கு கோவம் வந்துரும். "என்ன நீங்க இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் உன் வேலையாடி? நீ தான் தூபம் போட்டு விட்டியா?" அப்படி இப்படின்னு மீனாவ போய் இவங்க திட்டுவாங்க பாருங்க. திட்டுனோனே உடனே முத்து சொல்வான், "தூபம் போடுற வேலைலாம் உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு வராதுன்ற" மாரி சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இது பண்ணுவாரு. "அமைதியா உட்காரு. நான் சொல்றத தான் நீ கேட்கணுன்ற" மாரி சொல்லிட்டு அப்ப சொல்வாரு. இந்த மாரி வந்து ஆ இவங்க 2 பேரும் இப்ப ஹால்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரூம் கட்டணும்னு காசு சேர்த்து வச்ச காசெல்லாம் ஏதோ ஒரு வகையில செலவாயிடுச்சு. இப்ப அவங்களால கட்ட முடியல. அவங்க ரூமு கட்டுற வரைக்கும் அந்த ஒரு மனோஜ் ரூம்ல இருக்கட்டும்ன்னும்போது, அப்போ இவன் கேட்பான், "என் பையன் அவ்ளோ படிப்பு படிச்சிருக்கான். என் பையன் போய் எப்படி அங்க இருப்பானுமோ?" மனோஜும் ஒத்துக்க மாட்டான். "என்னால முடியாது. எனக்கு பிரைவசி வேணும்." அப்படி இப்படின்னு என்னால குடுக்க முடியாதுன்னோனே, அப்போ இவன் சொல்வாரு, "பிரைவசி வேணும்னா இங்க மட்டும் ஹால்ல மட்டும் யார் இருக்கா? நீ இங்க இரு" அப்படின்னோனே, அப்போ இந்த விஜயா சொல்வா, "அப்போ ஹால்ல யாரும் இல்லல்ல. அப்போ முத்துவும், மீனாவுமே இருக்கட்டுமே" அப்படின்ற மாரி சொன்னதுக்கப்புறம், அப்போ அவங்க அவர் கேட்பாரு, "உனக்கு ஏதாவது அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அப்போ இவங்க சொல்வாங்க, "என் பையன் தனியா இருக்கிறான்றதுக்காக இப்படிலாம் பண்றீங்களா? இருங்க நான் ஒரு பணக்கார பொண்ண பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் பாருங்க" அப்படின்னோனே, அப்போ இவரு சொல்வாரு, அண்ணாமலை சொல்வாரு, "முதல்ல டைவர்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நீ பொண்ணு பார்க்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா இதெல்லாம் பார்க்கலான்ற" மாரி சொன்னதுக்கப்புறம், மனோஜ் வந்து, "என்னம்மா இவரு இப்படி சொல்றாரு? நீ இருடா, நீ கொஞ்சம் அமைதியா இருடா" அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது, இவன் மனோஜ் வந்து ஒத்துக்கவே மாட்டான். ரூம குடுக்கறதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். அப்ப இவரு என்ன பண்ணுவாரு இவரு என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, இந்த ரவி இருக்காரு பார்த்தீங்களா? அவரு என்ன சொல்வாருன்னா, "அப்போ அண்ணியும் அண்ணனும் என் ரூம எடுத்துக்கட்டும். நான் வேணுனா ஹால்ல படுத்துக்கிறேன்னும்போது" அப்ப மனோஜ் என்ன பண்ணணும், சிரிச்சுக்கிட்டு, "ஆ, ஆ உன் ரூம குடு" அப்படின்னும்போது, அப்ப அவரு சொல்வாரு, "ஏய் நீ கொஞ்சம் அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்வாரு, "இல்ல ரவி, ஸ்ருதி வந்து இப்போ உன் மேல கோவப்பட்டு தான் இந்த வீட்ட விட்டு வெளில போயிருக்கா. அவளும் இன்னும் அந்த கோவம் மாறி வந்துட்டான்னா, அப்புறம் ரூமு வந்துக்கு ரொம்ப இதாயிரும். அதனால அது சரிப்பட்டு வராது. மனோஜ் தான் இப்ப தனியா இருக்கான். அவன் வந்து ஹால்ல படுக்கட்டும்ன்ற மாரி சொல்லும்போது, அப்ப ரவி சொல்வான், "அப்போ தனியா அண்ணன் ஹால்ல படுக்க வேணாம். என் கூட வேணா ரூம்ல இருக்கட்டும்ன்ற" மாரி சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லிட்டு எல்லாருமே அப்போ இவங்க மீனாவும் இவரும் மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. முத்துவும், "வேணாப்பா எதுக்கு? இதெல்லாம் தேவையில்ல" அப்படின்னும்போது, அப்போ அண்ணாமலை வந்து கத்துறாரு, "என்ன நீ மத்தவங்களுக்காக வாழ்றத கொஞ்சமாவது உனக்காக நீ வாழு. இந்த வீட்டுக்கெல்லாம் நீ நெறைய செஞ்சுட்ட. இதுக்கப்புறம் உனக்காக வாழ்றத பாரு. நான் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவரு போயிருவாரு. அப்ப எல்லாரும் போறாங்க. போனதுக்கப்புறம் இந்த விஜயா என்ன பண்றா, மீனா கிட்ட போய் சண்டை பிடிக்கிறா. அவங்க வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் போய் சண்டை பிடிக்கிறா. "என்ன 2 மருமகளையும் இந்த வீட்ட விட்டு அமுச்சு விட்டுட்டு எல்லாமே நீயே எல்லாத்தையும் இது ஆளலான்னு பார்க்குறியா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ முத்து கேட்பான், "என்னது? நாங்க பண்றோமா எல்லாத்தையும்? நாங்க என்ன பண்றோம்?
ஃபஸ்ட்டு இப்போ மருமக வந்து ஃப்ராடு. அவ விட்டுட்டு ஓடிட்டா. 2வது ஹோட்டல் பைத்தியம் புடிச்சு, அந்த ஸ்ருதியும் கோச்சிக்கிட்டு போயிருச்சு. இப்போ ரூம்ல இருக்கணும்னு அப்பா தான் முடிவு பண்ணாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்ன்ற, எப்படி நாங்க காரணமாவோம்? அப்படின்ற மாரி இது பேசுவான் பாரு. பேசுனதுக்கப்புறம் இவளுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவா, "இருடி உன்னோட இது ஆகுற வரைக்கும் ஆகட்டும். என்னோட காலம் மாறும். மாறுனதுக்கப்புறம் நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இந்த விஜயா வந்து சொல்லிட்டு, அங்கேருந்து அப்படியே அவங்க பையன கூப்பிட்டு போயிருவா. அப்ப பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ரூம்குள்ள பார்ப்பான் மனோஜ். அப்போ இவன் வந்து முத்து வந்து மீனா கிட்ட ஒரு மாரி கொஞ்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். என்னன்னா, "நம்ம வந்து அந்த ரூம் எடுத்துக்கலாம். கட்டில மாத்திடலாம், பெட்டு போடலாம்" அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கும்போது, மனோஜ் திரும்பி அப்படியே ஒரு கோவமா ஒரு முறைச்சுக்கிட்டே அப்படியே பார்த்துட்டே போவான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ல வந்து இந்த ஸ்ருதிய தான் காமிப்பாங்க. அவள பார்க்கறதுக்காக இவ வருவா. இந்த ரோகிணி வருவா. ரோகிணி வந்து இவகிட்ட பேசிட்டு இருப்பா. "எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் மேல ஏதாவது வருத்தமா இருக்கா?" அப்படின்னு ரோகிணி வந்து ஸ்ருதிய பார்த்து கேட்டோன்னே, அவ சொல்வா, "நீங்க என்ன என்னைய ஏமாத்துறீங்க? உங்க மேல நான் கோவப்படுறதுக்கு. நீங்க தப்பு பண்ணீங்களா? கரெக்ட்டா பண்ணீங்களா தெரியல. உங்க வாழ்க்கைக்கு நீங்க போராடுறீங்க." அப்படின்னும்போது, அப்போ இவ சொல்லுவா, "நான் தனியா போராடிட்டு இருக்கேன்னும்போது, அவங்கவங்க வாழ்க்கைக்கு அவங்கவங்க தனியா தான் போராடணும்." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, மீனா அந்த இடத்துல வந்துருவாங்க. மீனா வந்து, "நீ ஏன் இங்க வந்த? நீ எதுக்கு இங்க வந்த? நீ வெளில போ. ஸ்ருதிகிட்ட என்ன நீ பேசிட்டு இருக்கன்னும்போது, ஆக்சுவலா நான் உங்கள பார்க்க தான் வந்தேன். நான் ஃபோன் பண்ணா நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு தான் ஸ்ருதிய விட்டு உங்ககிட்ட பேச சொல்லலான்னு வந்தேன்" அப்படின்னும்போது, அப்போ இவ கேட்பா, "ஏன் என்ன விஷயம்? நீ பண்ணதெல்லாம் பத்தாதா? என்னையும் என் புருஷனையும் பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளினியே பத்தாதான்னும்போது, அதெல்லாம் விடுங்க. அது வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து என்ன அடிச்சாங்கன்ற கோவத்துல வந்து நான் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்ககிட்ட உதவி கேட்டு தான் வந்திருக்கேன்" அப்படின்னும்போது, "என்ன உதவின்னும்போது, இந்த மாரி என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்ல. எவ்வளோ மாத்திரை மருந்து குடுத்தாலும் உங்க பேர சொல்லி தான் புலம்பிட்டே இருக்கான். சரியாவே ஆகல. நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வாங்கன்ற" மாரி சொன்னோனே, அப்ப இவ நம்ப மாட்டா. "நீ என்ன உண்மைய தான் சொல்றியா? இல்ல கிறிஷ வச்சு மறுபடியும் விளையாடுறியான்ற" மாரி. ஏன்னா மீனாக்கு நெறைய டவுட் இருக்கும்ல. இவ வந்து கொஞ்சம் நெஞ்சம் அநியாயம் பண்ணல மீனாவ. நெறைய படுத்தியிருக்கால்ல. அதனால இவ இப்படி கேட்டதுக்கப்புறம், "இல்ல நான் உண்மையா தான் சொல்றேன். லொகேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா நீங்களும் முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும்ன்ற" மாரி சொல்லிட்டு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அப்போ ஸ்ருதி கேட்பா, "போய் பார்த்துட்டு வாங்க" அப்படின்னோனே, "நீங்க வேற ஃபர்ஸ்ட்டு நான் போய் அவர கேட்கணும். அப்புறம் மாமா கிட்ட சொல்லணும். அத்தை கிட்டலாம் கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போணுன்ற" மாரி மீனா சொல்லிட்டு போவாங்க. அதே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாமணியும், விஜயாவும் மீட் பண்ணிப்பாங்க ஒரு வீட்ல. அப்பன்னா இந்த மாரி அவங்க பையன் வெளியில மனோஜ வந்து ரூம விட்டு வெளில அனுப்பிச்சுட்டாங்கல்ல, அத பத்தி வந்து இந்த சிந்தாமணி கிட்ட அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பா. இந்த மாரி என் பையன் தனியா இருக்கான்னு, என் பையன வந்து வெளியில ஹால்ல படுக்க வச்சுட்டு, அந்த முத்துவையும், மீனாவையும் என் பையனு இருக்கிற ரூம்ல வந்து அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. என்னால இத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, அவன் அவ்ளோ படிச்சிருக்கான். அவனுக்குன்னு ஒரு பிரைவசி வேணும். அத விட்டுட்டு இவரு இந்த மாரிலாம் பண்றாருன்ற மாரி சொல்வாங்க. அப்போ, "நான் அவனுக்கு ஒரு பொண்ண பார்க்கணும். நீங்க தான் பார்க்கணுன்ற" மாரி ஏதோ சொல்வாங்க. சொன்னதுக்கப்புறம் பொண்ணு வந்து நல்லா வசதியா இருக்கணும். விஜயா சொல்வாங்க, "பொண்ணு வந்து நல்லா வசதியா இருக்கணும். ஒரே பொண்ணா இருக்கணும். கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது. எல்லா சொத்தும் பொண்ணுக்கே வந்துடணும்னு" அப்படியே பேராசை பிடிச்சு அப்படியே அலையிற மாரி சொல்வாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்வாங்க, சிந்தாமணி, "இதெல்லாம் பார்க்குறீங்க ஓகே தான். அதுக்கு உங்க பையன் வந்து செகண்ட் மேரேஜ் ஆச்சே. எப்படி ஒத்துக்குவான்?" அப்படின்னும்போது, "என் பையனுக்கு என்ன செகண்ட் மேரேஜ்? ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ண கட்டுனான். அவ ஏமாத்திட்டா. அதனால அவன் வேணான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ண தானே கட்டிக்கிறான்." அப்படின்னும்போது, அப்போ இவங்க சிந்தாமணி சொல்வாங்க, "அப்போ அந்த பொண்ணுக்கு இவரு வந்து செகண்ட் மேரேஜ் தானே அப்படின்னு பார்த்தா கூட உங்க பையனுக்குன்றது." சொல்லும்போது இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு மாரி, "ஏன் என் பையனுக்கு என்ன நல்லா பிசினஸ் பண்றான்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்போ பேச்சுவாக்குல என்ன கேட்பாங்கன்னா, "சிந்தாமணி உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குல்ல?" "ஆமா. அத ஏன் நீங்க கேட்குறீங்க?" அப்படின்னும்போது, "இல்ல, இல்ல. அவ கூட இப்ப ஃபாரின்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கா." "ஆமா. இப்ப ஃபாரின் படிச்சுட்டு வந்து அவங்க அப்பாவோட பிசினஸ பார்த்துட்டு இருக்கான்ற" மாரி சிந்தாமணி சொல்லுவாங்க. "அதாங்க சொல்ல வரேன். என் பையனும் பிசினஸ் தான் பண்றான். உங்க பொண்ண வந்து என் பையனுக்கு கட்டிக் குடுங்களேன். நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிடலாம்." அப்படின்னோன, இவங்க "என்னது? என் பொண்ணு வயசு என்ன? உங்க பையன் வயசு என்ன? ஐயோ! அதெல்லாம் சரிப்பட்டு வராது." அப்படின்னும்போது, "இல்லங்க. ஏங்க அப்படி சொல்றீங்கன்னும்போது, "என்னங்க எப்படி பார்த்தாலும் உங்க பையனுக்கு 2வது மேரேஜ். அது எப்படிங்க சின்ன பொண்ண போய் நான் கட்டிக் குடுக்க முடியும்? அதெல்லாம் கட்டிக் குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜயா சொல்வாங்க, "ஐயோ! உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அத பத்தி ஒண்ணும் இல்ல. நான் சும்மா
கேட்டு தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிப்பாங்களா. அப்போ இவங்க என்ன யோசிப்பாங்கன்னா சிந்தாமணி, உனக்கு உன் பிள்ளைக்கு என் பொண்ணு கேட்குதா, அதுவும் உன்னை இப்போ இந்த வீடை பிடுங்கி உன்னை நடுத்தெருவில் நிற்க வைக்க போகிறேன், உன் பையனுக்கு வந்து என் பொண்ணு கேட்குதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ இவங்க ஒன்று சொல்லுவாங்க, இப்போ இவ்வளோ பேசுகிறீங்க, இப்போ பெரிய இடத்துல பொண்ணெல்லாம் கேட்குறீங்களே, ஆனா, இப்போ அவங்க வந்து உங்களோட இத பார்க்க மாட்டாங்களா? இப்போ உங்க சின்ன பையனாவது பரவால்ல. ஏதோ வந்து பெரிய இடத்துல பொண்ண புடிச்சுட்டான். ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க அவங்க. ஆனா, இதே உங்க முத்துவும், மீனாவும் படிக்கவும் இல்ல. அதுவும் உங்க சின்ன பையன் வந்து டிரைவரா இருக்கான் முத்து. இவ பூ வித்துக்கிட்டு இருக்கா. நானுமே பூ பிசினஸ் தான் பண்றேன். ஆனா, அது பெரிய லெவல்ல பண்றேன்னு சிந்தாமணி சொல்லுவாங்க. ஆனா, இப்ப இந்த முத்து, மீனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உங்க வீட்ட வந்து பெருமையா சொல்ல முடியாதுல்ல. இப்போ பொண்ணு வீட்லலாம் விசாரிச்சாங்கன்னா, மீனா வீட்டு குடும்பத்தெல்லாம் உங்களால சொல்ல முடியுமா? நீங்க வந்து அவள வீட்ட விட்டு வெளியில அனுப்புங்க அப்படின்ற மாரி 2 பேருமே பேசுனோனே, இவளுக்கும் நானும் விரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளால எங்க வீட்ல நெறைய பிரச்சனை வருது. இவங்க 2 பேருமே வெளியில போட்டோன்ற மாரி இந்த பொம்பளையும் சொல்லுவாங்க. இவளும் வந்து என்ன சொல்வான்னா, இந்த கூடிய சீக்கிரம் உன்ன இந்த வீட்ட புடுங்கிக்கிட்டு, உன்ன இந்த நடுத்தெருவுல நிக்க வைக்கிறேன்னு சிந்தாமணியும் சொல்லுவாங்க. ஆல்ரெடி 2மே வந்து உருப்படாத கேஸு தான். இது 2ம் உட்காந்து இப்படி பேசி முடிவெடுக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன எபிசோடுன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் வந்து நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்க்குறீங்க. ஒரு 1% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மீதி பார்த்தீங்கன்னா 98% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.